ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து நேற்று ஒரு புது நோட்டிஃபிகேஷன்ஸ் விட்டுருக்காங்க. அதாவது அடுத்த மாதம் சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்க போகுது அப்படின்னு. இதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட் வந்தது. யாருக்கெல்லாம் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு கூப்பிடுவாங்க, யாரெல்லாம் கூப்பிடுவாங்க, எங்கே கூப்பிடுவாங்க, எப்படி சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்கும், ப்ராக்டிக்கல் நடக்குமா நடக்காதா அப்படின்ற நிறைய டவுட் கமெண்ட்ஸில் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. நிறைய பேர் கேட்குறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. ஸோ அதை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு சம்மந்தமாக உங்களுக்கு எதனாவது டவுட் இருக்குது, நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன், நான் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன், எனக்கு இந்த டவுட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் நேற்று புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் விட்டுருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, இதற்கு முன்னாடி வீடியோவிலே நம்ம சொல்லியிருப்போம். அதாவது சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்க போகுது. எப்போ நடக்க போகுது அப்படின்னா 14/7/2025 19/7/2025, அதாவது ஜூலை மாதம் 14ஆம் தேதியிலேருந்து சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்க போகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 8 மாவட்டங்களில் நடக்க இருக்கதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் 4-5 மாவட்டம் சேர்ந்தபடியாக சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பாசிபிள் அப்படின்றது ரொம்ப டவுட்டாகவே இருக்குது. ஏன்னா எக்கச்சக்கமான பேர் இதில் குரூப் 4 லெவலுக்கு எக்ஸாம் எழுதியிருக்காங்க. எல்லாரையுமே சான்றிதழ் சரிபார்ப்புக்கு கூப்பிடுவாங்களா அப்படின்றதே டவுட்டாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாரையுமே சான்றிதழ் சரிபார்ப்புக்கு கூப்பிட மாட்டாங்க. பிஃபோராக நமக்கு செலெக்ஷன் ரிசல்ட் வெளியிடுவாங்க. யாரெல்லாம் இந்த சான்றிதழ் சரிபார்ப்புக்கு எலிஜிபிள் ஆனவங்க, யாரெல்லாம் நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங்ஸ் போகிறதுக்கு நீங்கள் தகுதி உடையவங்க அப்படின்றத முதல்ல ஒரு செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிடுவாங்க. அதை இதுலேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யார் யாரெல்லாம் வரணும், எந்த இடத்துக்கு வரணும், எந்த தேதியில் வரணும், எந்த நேரத்தில் வரணும் அப்படின்றத விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோராக நமக்கு கண்டிப்பாக செலெக்ஷன் ரிசல்ட் வெளியிட்டுருவாங்க. செலெக்ஷன் லிஸ்ட் யாரெல்லாம் செலக்ட் ஆனவங்க, நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் போகிறதுக்கு அவங்க தகுதி உடையவர்கள் அப்படின்றத செலெக்ஷன் ரிசல்ட் வெளியிட்டுருவோம். வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்கள தான் நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங்ஸ் கூப்பிடுவாங்க. கண்டிப்பாக எக்ஸாம் எழுதின எல்லாரையுமே கூப்பிட மாட்டாங்க. இல்லை யார் யார் வருவாங்க அப்படின்றதே சொல்ல நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. இதை நம்ம குறிப்பிட்டு இவங்க தான் வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க இஷ்டம்தான், அவங்க எப்படியா வேணாலும் செலக்ட் பண்ணலாம். இதில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. விண்ணப்பித்த அனைவருக்கும் அதிர்ச்சி, தேர்வு முறையை மாற்றமாக உள்ளட, ஆர்டர் படி நடக்காது போல், காத்திருப்போம் பார்ப்போம் என்ன தான் நடக்கிறது அப்படின்னு சொல்லி. உண்மையாலுமே அப்படி தான். இதற்கு முன்னாடி 2021 நடந்த ஒரு எக்ஸாமில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்ததே இல்லை. எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் வைப்பாங்க. அதுக்கப்புறம் அதில் பாஸ் ஆனவங்க யாரெல்லாம் நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங் போகிறாங்க அப்படின்றத கட் ஆஃப் மார்க்ஸ் செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிட்டு அதுக்கப்புறமா அதில் செலக்ட் ஆனவங்கள நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல், அதுக்கப்புறம் இன்டர்வியூ அந்த மாதிரி தான் கூப்பிடுவாங்க. ஆனால் இந்த டைம் என்னவோ தெரியல, இதில் பார்த்தீங்க அப்படின்னா சான்றிதழ் சரிபார்ப்புக்கு சம்மந்தமே இல்லாமல் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு கூப்பிட போகிறாங்க. என்ன நடக்க போகிறது அப்படின்றதே எல்லாருக்குமே டவுட்டாக இருக்குது. அதை யார் செலக்ட் ஆகலாம், யார் செலக்ட் ஆகாமல் இருக்கலாம். எல்லாருமே நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, கூடிய சீக்கிரம் செலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது. செலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா நமக்கு ப்ராக்டிக்கல் நடக்க போகுது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு நமக்கு சான்றிதழ் சரிபார்ப்புக்கு கூப்பிட்ருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய மார்க்கு 67 தான். சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக உங்கள்கிட்ட எந்த ப்ரையாரிட்டியுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் 67 மார்க்குக்கெலாம் கூப்பிடுவாங்க அப்படின்றது டவுட்டு தான். சப்போஸ் நீங்கள் ப்ரையாரிட்டி வச்சுருக்கீங்க, டிசபிலிட்டி பர்சனாக இருக்கிறீங்க, அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா விடோவாக இருக்கிறீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா கண்டிப்பாக கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அபோவ் 70 நீங்கள் இருந்திருந்தால் தான் கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங்ஸ் போக முடியும். கண்டிப்பாக எல்லாரையுமே கூப்பிடுவாங்கன்றது கிடையாது. எல்லாரையுமே கூப்பிட்டா அவங்க சொல்லியிருக்கிற ஒரு வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக
நம்மளை வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்காது. கண்டிப்பாக வந்து அதற்கு முன்னாடி செலெக்ஷன் ரிசல்ட்டு வெளியிடுவாங்க. செலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வாரம் கூட நமக்கு வெளியிடுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக அடுத்த மாதம் பிறக்கிறதுக்குள்ளேயே நமக்கு வெளியிட்டுடுவாங்க. இப்படி வெளியிட்டால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு ஒரு வாரத்துக்குள்ளே நடந்து முடிக்கும். இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு எங்கே நடைபெறும் அப்படின்னு சொல்லியும் நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம எக்ஸாம் எழுதுன மாதிரி ஏதாவது ஸ்கூலில் இல்லை காலேஜில் இல்லை மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஆஃபீஸில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல தான் ஒரு காமனான பிளேஸில் எல்லோரும் வரக்கூடிய ஒரு பிளேஸில் தான் வந்து வைப்பாங்க. ஒரே சென்டராக தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 2-3 சென்டர்லாம் வைக்க மாட்டாங்க. ஒரே சென்டராக வச்சு செலக்ட் ஆன எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. எதற்காக இந்த வெரிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன்ஸ் கொடுத்தப்போ வந்து நம்ம கொடுத்த எல்லாமே உண்மையா, இதில் வந்து எல்லாமே ப்ராப்பராக நம்ம கொடுத்த அப்ளிகேஷன்ஸ் கொடுத்தப்போ இருக்கிற எல்லா விஷயங்களுமே நீங்கள் ஒரிஜினலாக வச்சுருக்கிறீங்களா அப்படின்றது வந்து சரிபார்க்கிறதுக்காக தான் அவங்க வந்து நம்மளை கூப்பிடுறாங்க. கண்டிப்பாக இதில் வந்து சரி பார்த்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் நம்ம போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. யாருக்கிட்டையான அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கப்ப இருந்த விஷயங்கள் வந்து எங்கிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு மசால்ச்சி வாட்ச்மேன் இவங்களுக்கு டேட் வந்து கொடுக்கல. சப்போஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் ஏதாவது வச்சுருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துக்குள்ளே தாராளமாக நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அதாவது எக்ஸ்ட்ரா நான் அப்ளிகேஷன் அப்போது இதை வந்து கொடுக்கல, ஆனால் இப்போ வந்து எங்கிட்ட அந்த ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் காப்பீஸ் அட்டெண்டர் இல்லாமல் மீறி மசால்ச்சி வாட்ச்மேன் மசால்ச்சி நைட் வாட்ச்மேனு அப்புறம் டே வாட்ச்மேன் அப்புறம் வாட்ச் உமன் இந்த மாதிரி நிறைய கார்டனர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் அப்போ என்கிட்ட இல்லை, இப்போ என்கிட்ட ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது நான் வாங்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் அப்போ வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். இதன் மூலமாக கூட உங்களுக்கு ப்ரையாரிட்டி மூலமாக சீக்கிரமாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னே தெரில, திடீர்னு வேறு முடிவுகளை மாற்றி கண்டிப்பாக வந்து இது வந்து இப்போ நடக்கக்கூடிய விஷயமே கிடையாது. ஆனாலும் அவங்க நடத்திட்டு வராங்க. இந்த மாதிரி எந்த நேரத்தில் வேணால் எப்படி வேணால் அவங்க வந்து இது பண்ணலாம். டைரெக்டாக வந்து உங்களை வந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒருவேளை வந்து ப்ராக்டிக்கல் இன்டர்வியூ வைக்காமல் டைரெக்டாக வந்து நம்மளை இதுவே அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்களா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போது அப்படின்னு. கண்டிப்பாக இருக்காது. ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்குன்னு ஒரு செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிடுவாங்க. அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா சும்மா ஒரு 10 பேர் 20 பேர்லாம் வந்து வெளியிட வைக்க மாட்டாங்க. நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது. கண்டிப்பாக ப்ராக்டிக்கலும் இன்டர்வியூவும் நடக்கும். அதை பற்றி வந்து கவலையே பட வேண்டாம். இதில் மிஸ் பண்ணவங்க கூட இதில் கம்மியான மார்க் எடுத்தவங்க கூட நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல்லையும் இன்டர்வியூலையும் நிறைய மார்க் எடுத்து போஸ்டிங் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.